இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். காயமடைந்தவர்களில் 2 பெண்கள் என்றும் ஏனைய 5 பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டார். ராஜகிரியவிலிருந்து பௌத்தாலோக மாவட்டத்தை நோக்கி சென்ற கிரேன் ஒன்று பொரளை மயான சுற்று வட்டத்தில் உள்ள போக்குவரத்து சமிஞ்ஞைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 3 கார்கள் மீது மோதியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் அத்துருகிரிய பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர் ஆவார். இதேவேளை குறித்த விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிரேன் வாகனத்தின் சாரதி கஞ்சா உட்கொண்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது இது தெரியவந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.